ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு பிகினர்ஸ்க்கு வர டவுட் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து கிராஸ் நான் நல்லா தான் ஸ்டிச் பண்றேன், நல்லா தான் கட் பண்றேன். ஆனா எனக்கு வந்து அது ஃபிட்டிங் மட்டும் கரெக்ட்டா வரமாட்டேங்குது அப்படிங்கிற டவுட் நெறைய இருக்கு. ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஃப்ரண்ட் பார்ட்ட எப்படி நம்ம மெஷர்மென்ட் எடுத்து ஒரு ப்ராப்பரா நம்ம எப்படி மார்க் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு எல்லாமே எடுத்துக்கலாம். மொத்தம் 5 அளவு தேவைப்படும். அந்த 5 அளவு நம்ம வந்து இப்ப எடுக்க போறோம். எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நீங்க நல்லா கிளியரா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஷோல்டர் இருக்கு பார்த்தீங்களா? இங்க நெக் இருக்கும், இங்க ஷோல்டர் இருக்கும். இது 2த்துக்கும் மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. நடுப்பகுதி எடுத்துக்கோங்க. நடுப்பகுதியிலேருந்து நம்ம என்ன பண்றோம்னா, இங்கேருந்து டேப்ப வச்சுட்டு, நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் லென்த் வந்து எடுக்க போறோம். இது வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இங்கேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு அண்டர் பஸ்ட் இந்த கிராஸ் முடிஞ்சு, லாஸ்ட்ல பாடியில போய் டச் ஆகுற இடம் இருக்கு பார்த்தீங்களா? அது வரைக்கும் நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும்? ஃப்ரண்ட்டோட லென்த் எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 வருது. ஸோ அடுத்ததா இந்த டேப் அப்படியே இருக்கட்டும். இங்க இருந்து நம்ம இங்க என்ன எடுக்க போறோம்னா, நம்மளோட நிப்பிள் எந்த இடத்துல இருக்கோ, அது வரைக்கும் நம்மளோட அப்பெக்ஸ் பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. அத தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ ஷோல்டர் டூ நிப்பிள் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். எங்க நிப்பிள் இருக்கோ அதுக்கு நேரா வர நம்பர் எடுத்துக்கணும். இப்போ 10 வருது. ஸோ 2வது எடுத்தாச்சு. அடுத்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிப்பிள்லேருந்து இந்த நிப்பிள் வரைக்கும் நம்ம வந்து அப்பெக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து எடுக்க போறோம். ஸோ இங்க இருந்து இங்க வந்து உங்களுக்கு என்ன அளவு வருதோ அத வந்து எடுத்துக்கணும். இப்போ இது வந்து 7, 7.5 அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி வரும். ஸோ இத எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல் பஸ்ட் வந்து எடுக்க போறோம். இப்படி ஃபுல் பஸ்ட் நம்ம வந்து எடுக்க போறோம். இப்போ வந்து எடுக்கும்போது ரொம்ப அழுத்தியும் எடுக்கக்கூடாது, ரொம்பவும் லூஸாவும் எடுக்கக்கூடாது. கரெக்ட்டான அளவு என்ன வருதோ அத தான் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 37.5 வருது. அதுக்கப்புறம் உங்களோட ஹிப் ரவுண்ட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத எடுக்கணும். ஹிப் ரவுண்ட் எடுக்கிற வரைக்கும் நம்ம வந்து எடுக்கும்போது நம்ம நல்லா டைட்டா எடுக்கணும். லூஸா எடுக்கக்கூடாது. நீங்க இங்க இங்க லூஸா எடுத்தாலுமே உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆகி லூஸா தான் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம், இங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு டைட் குடுத்து போட்டா கரெக்ட்டா இருக்குமோ, அந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் டைட்டா எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த 5 மெஷர்மென்ட் வச்சு இப்ப எப்படி மார்க் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்த அளவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃப்ரண்ட் லென்த் 13, முன்பக்க உயரம் 13, அபெக்ஸ் பாயிண்ட் வந்து 10, அபெக்ஸ் டிஸ்டன்ஸ் இடைவெளி வந்து 7.5 7.5, பஸ்ட் ரவுண்ட் மார்பு சுற்றளவு வந்து 37 1/2, ஹிப் ரவுண்ட் இடுப்பு சுற்றளவு வந்து 31. இப்போ இத வச்சு மார்க் பண்ணலாம். நான் இப்ப இந்த சார்ட்ல வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளவுஸ்ல ஃப்ரண்ட் பார்ட் எப்போ மார்க் பண்ணாலும், நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஹூக் காஜா பட்டிய வந்து அட்டாச் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதுக்காக நம்ம ஒரு 1/4 இன்ச்சோ அல்லது 1/2 இன்ச்சோ நம்ம வந்து துணி விடணும். இது எதுக்குன்னா, நம்ம நம்ம வந்து அட்டாச் பண்றதுக்கு தேவையான துணி நம்ம விடணும். அப்படி இல்லன்னா, நம்ம இழுத்து கொக்கி போடும்போது என்ன ஆகும்னா, துணி கிட்ட ஷோல்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, துணி இழுத்துட்டு நிக்கிற மாரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட்டே நம்ம துணி விட்டுறணும். இந்த 1/4 இன்ச், 1/2 இன்ச்சுங்கிறது வந்து உங்களுக்கு துணி அந்த ஸ்டிச்சுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ, அதுக்கேத்த மாரி நீங்க வந்து விட்டுக்கலாம். இப்போ விட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்டு ரஃப்பா ஒரு லைன் வந்து நான் மேலேருந்து போட்டுக்கிறேன். ஓகே. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எப்போ மார்க் பண்ணாலும், பேக் பார்ட்ல என்ன ஹாஃப் ஷோல்டர் வந்திருக்கோ அத மார்க் பண்ணுவோம். என்ன ஆர்ம் ஹோல் வந்திருக்கோ அதையும் மார்க் பண்ணுவோம். அத அப்படியே நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நார்மல் தான். நீங்க நார்மலா எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். அதே மாதிரி நெக்கோட அகலமும் சரி, அதிலேயே மார்க் பண்ணிடுவோம். இறக்கம் வந்து நம்மளுக்கு விருப்பத்துக்கு ஏத்த மாரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழ வந்து நீங்க ஃப்ரண்ட் பார்ட் குடையறதுக்காக ஒரு 1/4 இன்ச் உள் பக்கமா கோடு போட்டு, அதிலேயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், குடையறதுக்காக நீங்க வந்து துணி விட்டுக்கலாம். இப்ப நான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து அப்பர் செஸ்ட் நம்ம பேக் பார்ட்ல மார்க் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இடத்துல நீங்க கரெக்ட்டா மார்க் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, நான் வந்து உங்களுக்கு இப்போ இதிலேயே நம்ம பஸ்ட் ரவுண்ட் எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ அதையும் வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, பஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா 37.5 வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ 37.5 டிவைடட் பை 4 9.25 வருது பார்த்தீங்களா? அந்த 9.25 நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க கோடு போட்டிருக்கோம் பாருங்க. இந்த கோட்ல இருந்து நம்ம அந்த 9.25 மார்க் பண்ணணும். இது வந்து நான் சும்மா கையால போட்டது தான். ஸோ இத வந்து நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். இப்ப இந்த இடத்துல வந்து
நம்மளுக்கு கரெக்டான பஸ்ட் ரவுண்டு 4ஆக டிவைட் பண்ணி அப்படியே போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தையலுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணலாம், அதுக்கு மேலே தேவையில்லை. நான் வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட் லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். ஃப்ரண்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 13 வந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த 13 இங்கே வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம். ஓகேங்களா? ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடும், ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிளாத் வந்து உள்ளே போயிடும். ஸோ நம்ம இதை வந்து சேர்க்கக்கூடாது, சேர்க்காம தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போது நம்ம பேக் பார்ட்டை போட்டு நம்ம அப்படியே எடுக்கிறதுனால ஆல்ரெடி அதிலே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், தையலுக்காக விட்டுருப்போம். ஸோ அது எல்லாமே சேர்ந்து தான் இதில் வந்துடும். நெக்கோட அகலம், ஆர்ம் ஹோலு, இங்கே உள்ள ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்பர் செஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நம்ம பேக் பார்ட்லேயே எடுத்துடலாம். அதில் என்ன வருதோ அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததா இப்போது ஃப்ரண்ட் லென்த் வந்து 13 வந்திருக்கா? ஸோ அந்த 13 வந்து நம்ம இந்த ரெடி அளவுல இருந்து இங்கே வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ 13 மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கலாம். அடுத்ததா நம்ம எடுத்த அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து போடணும். அப்பெக்ஸ் பாயிண்ட் நம்ம எவ்வளோ எடுத்தோம், 10 எடுத்தோம். ஸோ இங்கே இருந்து அப்பெக்ஸ் பாயிண்ட் எந்த இடத்துல வருதோ அங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இது வரைக்கும் முடிச்சுட்டு இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் பார்த்தீங்களா? எவ்வளோ எடுத்தோம், 7.25 எடுத்தோம், சாரி 7.5 எடுத்தோம். ஓகேங்களா? 7.5 அப்படியே பாதியாக டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25 வருது. ஸோ அந்த 3.25 இந்த கோட்லேருந்து இப்போ வைக்க போகிற எந்த அளவாக இருந்தாலும் இந்த கோடு தான் நம்ம வந்து ஃபோல்டிங்காக எடுத்துக்கணும். இதுக்கு இந்தாண்ட உள்ள கிளாத்தை வந்து நம்ம இருக்குது அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. எந்த அளவு வச்சாலும், நெக்கோட அகலமாக இருக்கட்டும், ஷோல்டராக இருக்கட்டும், ஆர்மோலாக இருக்கட்டும், எந்த அளவு வச்சாலும் இந்த கோட்லேருந்து தான் வைக்கணுமே தவிர இந்த கிளாத்து முனையிலேருந்து வைக்கக்கூடாது. அதுங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஸ்டிச் பண்ணால் போயிடும்ல, அதனால நம்ம இதை எடுக்கக்கூடாது. எப்படி நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறப்போ இதுக்கு மேலே இது ஜாயின் பண்ணால் போயிடும் அப்படிங்கிறதுனால இதை விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் பண்ணுறோமோ, அதே மாதிரி தான் இதையும் நம்ம விட்டுட்டு பண்ணணும். நெக்கு வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறதால நெக்கு அகலமாகுமே அப்படின்ட்டு தோணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்ம ஹூ காஜாப்பட்டியில் இது வந்து போயிடுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகிடும், ஃபிட்டிங் கரெக்டாக தான் வரும், ப்ராப்ளம் இருக்காது, நெக் லூஸ்லாம் வராது. இப்போது அப்பெக்ஸ் டிஸ்டன்ஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா? அதில் என்ன வந்துச்சு, 7.5 வந்துச்சு. அதில் பாதியாக பிரித்தோம் அப்படின்னா எவ்வளோ, 3.25. அந்த 3.25 இந்த கோட்லேருந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இங்கே என்ன அளவு வச்சோமோ அதே அளவை கரெக்டாக இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் உள்ள கோட்லையும் நம்ம என்ன பண்ணுறோம், அதே அளவை மார்க் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ரெண்டுத்தையும் இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம மெயின் டாட் இதுதான், கீழே வரப்போகிற மெயின் டாட் இதுதான். இது வந்து இதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம அகலம் கொடுக்கணும்ல. சில பேர் 1 இன்ச்சு பிடிப்பாங்க, சில பேர் 1.25 பிடிப்பாங்க, 1.5 பிடிப்பாங்க, 1.25 பிடிப்பாங்க, அந்த மாதிரி வித்தியாசமாக பிடிப்பாங்க. ஸோ இது வந்து எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் பஸ்ட்டை வச்சு இங்கே வச்சு இங்கே வந்து நீங்கள் பிடிக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து 32 டு 36 வரைக்கும் நீங்கள் வந்து இந்த அளவு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 32லேருந்து 34 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா, அதாவது பஸ்ட்டு வந்து 32லேருந்து 34 வரைக்கும் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த அளவு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 40லேருந்து 46 வரைக்கும் வந்துச்சுன்னா இந்த அளவு வச்சுக்கலாம். அப்படிலாம் கணக்கு கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளோட கிராஸ் சைஸை பொறுத்து இங்கே மார்க் பண்ணுறது வந்து இங்கே வந்து நம்ம டாட்டு பிடிக்கிறதுக்காக உள்ள இடம் கொடுக்கறது வந்து நம்ம எதை பொறுத்து வைக்கணும், கஸ்டமருக்கு இருக்கிற கிராஸை பொறுத்து வைக்கணும். கிராஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சோண்டு துணி பிடிச்சி கொடுத்தா போதும். கிராஸ் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அகலமாக பிடிச்சி கொடுத்தோம்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் பெருசாகி அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும். கிராஸ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ நீங்கள் அந்த அளவுக்கு இதை வந்து அகட்டிக்கலாம், பெருசாக வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு சின்னதாக வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் வந்து 1.5லேருந்து 1.25 2 வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். அது கிராஸை பொறுத்து. 2ங்கிறதுலாம் ரொம்ப அதிகம். ஸோ 1 1 1.25 1.5 1.25 அந்த அளவு வச்சாலே கரெக்டாக இருக்கும். இப்போது கிராஸ் சைஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா 1 வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். மீடியம் சைஸ்னா 1.25, கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்துச்சுன்னா 1.5, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்துச்சுன்னா 1.25 இந்த மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன அளவு தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் 1 இன்ச்சும் ஸோ இந்த பக்கம் 1 இன்ச்சும் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு டைரெக்டாக இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடுறோம்.
இப்போ நீங்க என்ன பார்த்துருப்பீங்க, என்னோட அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் 1 1/2 வைப்பேன். ஓகேங்களா? அப்பன்னா நீங்க பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு வைக்கலாம் அப்படிங்கிற மாரி பார்த்துக்கோங்க. இப்போ இது கிராஸ் சைஸ பொறுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே. இதுக்கு அப்புறம் வைக்கிற டாட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த டாட் நம்ம பார்க்க போறோம். இந்த டாட் வந்து இந்த இடத்துல இருந்து 1 அல்லது 1 1/2 இன்ச் வரைக்கும் நம்ம இந்த பக்கம் குடுக்கலாம். ஓகேங்களா? இங்க அந்த டேப்போட முனைய இங்க வச்சுட்டு, இங்க இருந்து 1 அப்படி இல்லன்னா 1 1/4 1 1/2 வரைக்கும் நம்ம வந்து குடுக்கலாம். இத வந்து நம்ம இந்த டாட்ட வந்து இது எப்படி நம்ம அ கஸ்டமருக்கு ஏத்த மாரி வைக்கணும் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம டாட் புடிக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த டாட் புடிக்கிறது வந்து எந்த அளவுக்கு இத 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 ஒட்டி போகுதோ, இங்கேருந்து இப்ப இவ்வளோ தூரத்துக்கு ஒட்டி போகுது. இங்கேருந்து இவ்வளோ தூரம் கம்மியா வருது. அந்த மாரி எந்த அளவுக்கு ஒட்டி போகுதோ, அந்த அளவுக்கு கப் வந்து நல்லா ஷார்ப்பா இருக்கும். எந்த அளவுக்கு முன்னாடியே முடியுதோ, அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டா இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம 1லேருந்து 1 1/2 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். நான் வந்து 1 1/4 இன்ச் வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த சைடுல வந்து எப்போதுமே விடுற மாரி, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சும், இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சும். இது வந்து விட்டுக்கலாம். இதுவே கொஞ்சம் கிராஸ் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க 1/2 இன்ச் கூட விடலாம். இந்த பக்கம் 1/2 இன்ச்சும், இந்த பக்கம் 1/2 இன்ச் கூட விடலாம். இதுவுமே கிராஸ் சைஸ பொறுத்து தான். இப்ப என்ன பண்றோம்? இது 2த்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடுறோம். ஓகே. இப்போ இந்த 2 டாட்டும் ஓகே. அடுத்த டாட் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இதுவரைக்கும் வச்சா போதும், இப்படி வச்சா போதும் அப்படிங்கிற மாரி வச்சோம். ஆனா, இப்போ வைக்க போறது வந்து நம்ம ஒரு குத்து மதிப்பா வைக்கலாம். ஏன்னா, நம்ம வந்து இத மார்க் பண்ணாமலேயே ஓகேங்களா? இத மார்க் பண்ணாமலேயே நம்ம ஸ்டிட்ச் பண்ணும்போது இந்த டாட்டையும் புடிச்சோம் அப்படின்னா, கரெக்ட்டா அந்த எங்க எங்க இதுக்கு பிடிக்கணுமோ, எங்க வந்து இந்த டாட் பிடிக்கணுமோ, அந்த இடத்துல துணி வந்து ஃபோல்ட் ஆயி நிக்கும். அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஆனா, நம்ம இப்பயே மார்க் பண்ற கொஞ்சம் பிகினரா இருந்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும்ல. எந்த இடத்துல வரும்னு தெரியாதுல்ல. அதுக்காக நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அக்கேனா வந்து போடுவோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி அக்கேனா போடுவோம் பாருங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பஸ்ட்டு கிட்ட கரெக்ட்டா 1 அடுத்து அக்கேனா போடணும்னா எங்க வைப்பீங்க? இந்த இடத்துல 1 வைப்பீங்க. இந்த இடத்துல 1 வைப்பீங்க. ஓகேங்களா? இங்க 1ம், இங்க 1 வைப்பீங்க. ஸோ இந்த இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா? இது வந்து இந்த டாட்டுக்குள்ளது மாரி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம இங்க டாட் பிடிக்க போறோம் அப்படி கிடையாது. ஆனா இது சும்மா வச்சுக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ நம்ம 3 இந்த இந்த புள்ளிக்கு நம்ம அக்கெனா வைக்கிற மாரி நம்ம வச்சோம் அப்படின்னா, இதுக்கு கரெக்ட்டா எந்த இடம் வருதோ, அங்க இருந்து இது எந்த இடத்துல மீட் ஆகுதோ, அந்த இடத்த நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஆர்ம் ஹோலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் டாட்டுக்கு வந்து நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து சில பேருக்கு இங்கேயும் வரும், சில பேருக்கு அந்த பக்கம் தள்ளியும் போகும், சில பேருக்கு மேலேயும் வரும். ஸோ இது வந்து ஷோல்டர் அளவு பொறுத்து. சில பேருக்கு சின்ன ஷோல்டரா இருக்கும், சில பேருக்கு அகலமா இருக்கும். ஷோல்டர் அகலமா இருக்கும், பாடி பார்ட் சின்னதா இருக்கும். ஸோ அத பொறுத்து இது என்ன ஆகும்? ஏன்னா இது இங்க தள்ளி வச்சோம்னா என்ன ஆகும்? இப்படி போகும்போது கரெக்ட்டா இந்த முனையிலே வந்து முட்டுற மாரி இருக்கும். இப்போ என்ன ஆகுது? கொஞ்சம் தள்ளி போற மாரி இருக்கு. ஸோ இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த டாட்ல இருந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் குடுத்து நீங்க இந்த டாட் போட்டுக்கலாம். ஓகே. இப்ப இது வரைக்கும் முடிஞ்சுட்டு, இப்ப அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த சைடுல கொஞ்சம் கிராஸ்ல மேல ஏத்துவோம் இல்லையா? இது வந்து நீங்க எல்லாருக்குமே சரி, 1லேருந்து 1 1/2 இன்ச் வரைக்கும் நீங்க மேல ஏத்திக்கலாம். ரொம்ப மேல ஏத்தக்கூடாது. 1லேருந்து 1 1/2 இன்ச் வரைக்கும் ஏத்திக்கலாம். அது உங்க விருப்பம். ஸோ நான் வந்து இதுல 1 இன்ச் மேல ஏத்திட்டு, கொஞ்சம் வளைவா இதுல கொண்டு போய் ஜாயின் பண்றேன். ஓகேங்களா? இப்படி வளைவா நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஓகே. இப்ப இந்த இடம்லாம் முடிச்சுட்டோம். திரும்ப இந்த இடத்துக்கு போணும் இல்லையா? இப்ப இதுக்கு வந்து மோஸ்ட்லி நெறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, இங்க இருந்து இங்க அப்படியே இங்க பஸ்ட் என்ன இருக்கோ அப்படியே குடுத்து ஸ்ட்ரைட்டா புடிச்சிடுறதுனால என்ன ஆயிடும்? தைக்கும்போதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஆனா ப்ளவுஸ போடும்போது என்ன ஆயிடும்? இந்த பட்டிக்கு நேரா உள்ள கொக்கிய போட முடியாது. இங்கலாம் கரெக்ட்டா இருக்கும். இந்த கொக்கி மட்டும் போட முடியாது. ஏன்னே தெரியாது. ஏன்னா இங்க நம்ம துணி குடுத்தா தானே நம்மளுக்கு வந்து கரெக்ட்டான ஃபிட்டிங்ல வரும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாவே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அகலத்துல பத்தாது. அதனால நம்ம என்ன பண்றோம்? கொக்கி போடும்போது நம்மளுக்கு இந்த இடம் பத்தாம போயிடும். ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி அளக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஹிப் ரவுண்ட் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா, 31. இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவு எடுக்கிறோம். சரிங்களா? 31/4 என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, 7.75 வந்து ஆன்சர். அதாவது 7.25 வருது. இந்த கோட்ல இருந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டாட் வரைக்கும் இங்க 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 வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இது வரைக்கும் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத அளக்கணும். ஸோ இங்கேருந்து இங்க அளக்கும்போது பார்த்தீங்கன்னா, 2 1/2 தாண்டி ஒரு புள்ளியில வந்து நிக்குது. ஓகேங்களா? 2 1/2 தாண்டி ஒரு புள்ளியில நிக்குது. இங்க என்ன வருதோ, அத அப்படியே கொண்டு போய் இந்த இடத்துல வச்சிரணும். இந்த இடத்துல இதுவரைக்கும் இங்கேருந்து இங்க அளக்கும்போது என்ன வந்துச்சோ, அத கொண்டு போய் நம்ம என்ன பண்ணிடணும், இந்த இடத்துல வச்சிரணும். ஓகேங்களா? இந்த இடத்துல வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, டேப்ப வந்து நீங்க நீட்டா போட்டு
ஓகேங்களா? நீட்டாக போட்டு உங்களுக்கு என்ன அளவு வந்துச்சோ அந்த அளவு வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது ஏன் அப்படி மார்க் பண்ணுறோம்னா, நம்ம டாட்டு பிடிச்சா இது என்ன ஆகும்? இது வந்து போயிடும். கிளாத் வந்து என்ன ஆகிடும்? உள்ளே போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கேருந்து இங்கே உள்ள அளவு இப்படி இதை பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது ரெண்டும் ஒன்றாயிடும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இதை விட்டுட்டு தான் நம்ம இந்த பக்கமும் உள்ள அளவு தான் நம்ம வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த கோட்டில் இருந்து இந்த டாட் லெக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். பார்க்கும்போது 2.5 தாண்டி ஒரு புள்ளியில் இருக்குது. இங்கே என்ன வந்துச்சோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 3வது டாட்ல வச்சுட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இதுக்கப்புறம் அந்த டேப்பை நீட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு வரும்ல. இப்போ இவங்களுக்கு வந்து 7.25 வந்துருந்துச்சா நம்ம 7.25 மார்க் பண்ணுறோம். சில பேருக்கு 6 வரும், 7 வரும், அது மாதிரி மாறி வரும்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ மார்க் பண்ணிட்டு இதையும் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுறணும். இதுக்கப்புறம் நம்ம இங்கே அகலத்தில் எக்ஸ்ட்ராவோ நம்ம தையல் போடுறதுக்காக விட்டுருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதில் அங்கே என்ன அகலத்துக்கு நம்ம துணி விட்டுருந்தோமோ அதே அகலத்துக்கு இங்கேயும் துணி விட்டுக்கணும். இப்போ இது வரைக்கும் துணி விட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே 1லேருந்து 1.5 இன்ச் வைங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து 1 இன்ச் மேலே ஏற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம், இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டு விட்டுடலாம். ஓகேங்களா? இப்படி ஸ்ட்ரைட் லைன் போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஸோட ஃபிட்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, இந்த டாட் வந்து சில பேருக்கு இந்த இடத்துல கூட வரலாம். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து இங்கே வளைவு போட்டு இங்கே கூட இந்த டாட் வந்து வரலாம். பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு டாட் கீழே இருந்தாலும் சரி, மேலே இருந்தாலும் சரி, கரெக்டாக நம்ம நிப்பிள் எங்கே வச்சோமோ அந்த இடத்துல தானே வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும், ஃபிட்டிங் கரெக்டாக தான் வரும். இது என்னடா இது கீழே இறங்கியிருக்கு, இதுக்கும் சென்டரில் தானே வரணும், இங்கேயா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும். இது வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருந்தால் தான் கிராஸ் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நார்மலாக இந்த மெயின் டாட் இந்த டாட்டை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இங்கே 3 இடத்துலையும் மார்க் பண்ணி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நம்ம இங்கேருந்து இங்கே கரெக்டான அளவு ஃப்ரண்ட் லென்த்து 13 வந்துச்சுல, அதே அளவு தானே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, கீழே பட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சோ அல்லது 1/4 இன்ச்சோ உங்களுக்கு தையலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்படி கட் பண்ணி எடுக்கணும். இங்கேருந்து இங்கே வந்துட்டு திரும்ப இந்த இடம் இப்படி வந்துட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து டோட்டலாக முடிஞ்சிடும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.